இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் செய்ய போகிறோம். கேழ்வரகு மாவை வச்சு தான் அதை செய்ய போகிறோம். நான் ரெடிமேட் மாவு தான் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். ரெடிமேட் மாவாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டிலேயே நீங்கள் காய வச்சு மில்லில் கொடுத்து அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, சலிச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துகிட்டு வரலாம். இதில் நிறைய நார்ச்சத்துக்கள் இருக்குது. 1/2 கிலோ மாவுக்கு நான் 1 டம்ளர் தண்ணி அளவு எடுத்திருக்கேன். இந்த தண்ணியில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்ந்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு, ரெடியாக இருக்குது மாவு. இந்த மாவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து இதை கலந்து விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு தண்ணி தெளிக்கணும்னா, கையால் கொஞ்சம் மாவை எடுத்து நம்ம லைட்டாக அழுத்தி பார்த்தோம்னா லைட்டாக மாவெல்லாம் சேர்ந்துருக்கணும் ஈரணைப்பாக. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். மாவு தெளித்து நம்ம கலந்து விடும்போது கொஞ்சம் சின்ன சின்ன கட்டிகள் இருக்கிறது போல் இருக்கும். அதை எல்லாத்தையும் நம்ம நல்லா உதுத்து விட்டுக்கலாம். இப்போது அடுப்பை பற்ற வச்சு இட்லி சட்டியில் கொஞ்சம் தண்ணி வச்சு இதை எல்லாத்தையும் இட்லி தட்டில் வச்சு பரத்தி வச்சுக்கலாம். நான் 2 தட்டில் வச்சுருக்கேன். இந்த தட்டிலையும் வச்சு இன்னொரு தட்டிலையும் வச்சு இதை மூடியிருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷமும், லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷமும் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறின பிறகு திறந்து பார்க்கலாம். இப்போ 1/4 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நான் ஆஃப் பண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை கொட்டி மாற்றிக்கலாம். சுட சுட இருக்கிற இந்த கேழ்வரகு மாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா இந்த சூட்லேயே மெல்ட் ஆகிடும். கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் பீசஸை ட்ரையாக அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருக்கேன். அதை தான் சேர்த்துருக்கேன். நம்ம இனிப்பு சுவைக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இந்த புட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிடுவாங்க. வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். கலந்து விட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு சுட சுட வாழைப்பழத்தோடு இதை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான கேழ்வரகு புட்டு இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.